காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உண்மையாக இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குங்க. உண்மையாக உலகில் T20 பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் தலை சிறந்த அணி. கண்டிப்பாக அவங்க அணிக்கு எதிராக நாங்கள் T20 விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான இந்தியா அதிரடி வெற்றி குறித்தும், ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா வெற்றி குறித்தும், இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அவங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாமே இந்த மாதிரி T20 டீம் ஃபார்ம் ஆகிருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போன்ற ஒரு டீம் எதிராக நாங்கள் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது, அந்த வேர்ல்டு கப் கோசரம் நான் ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக ஐபிஎல்லை நான் பார்க்குறேன். ஐபிஎல் மூலிமா தான் நல்ல நல்ல பிளேயர்கள் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த 5 T20 போட்டியை கண்டிப்பாக இந்திய அணி தாங்க T20 சீரீஸை வெற்றி பெறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்க தான் வேர்ல்டு சாம்பியன் கூட, ஏஷியா கப் சாம்பியன் கூட. கண்டிப்பாக இந்திய அணி எதிரான போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் டெஸ்ட்டோட மூணா டெஸ்ட்டில் ஜாயின் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த T20 போட்டி குறித்து கேட்டதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு ஒரு பதில் சொன்னார். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதுங்க அவர் சொல்லியிருக்குது. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆஷிஷில் 3rd டெஸ்ட் போட்டிக்கு வந்திருக்காரு. அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதே போல் இந்தியா கண்டிப்பாக செம்மையான ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு T20 போட்டி செம்மையாக வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி 2வது T20 போட்டி விளையாடுறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சா கிட்டத்தட்ட சீரிஸ் வின் பண்ண மாதிரி முடிவு பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 போட்டி ஜெயிச்சிட்டு அடுத்து 3ல் 1 ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பேட் கமெண்ட்ஸ் வாழ்த்து சொல்லியிருக்காரு, ரிக்கி பாண்டிங் வாழ்த்து சொல்லியிருக்காரு, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் கேலிஸ் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. நிறைய இந்திய அணிகளுக்கு வாழ்த்து குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். ஏன்னா T20 நம்பர் 1 டீம், நம்பர் 1 பேட்ஸ்மேன், நம்பர் 1 பவுலர் எல்லாமே நம்ம இதில் தான், நம்பர் 1 ஆல்ரவுண்டர் கூட நம்ம இதில் தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஃபுல் டாமினேஷன் இன் கிரிக்கெட். ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா இருந்துச்சு, அது போல் இப்போ இந்திய அணி இருக்கிறதாவும் நிறைய முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர்கள் கூட சொல்லிட்டு புகாரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணிக்கு நம்மள வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்க. இன்றைக்கி பார்க்கலாங்க, 2வது T20 போட்டி விளையாடுறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்றைக்கி ஒரு முக்கிய வீரர் அணியிலேருந்து விலகிறாரா சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சுங்க. சிவன் தூபே, எஸ் அவருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது காலில் ஒரு வலி வந்திருக்காங்க. அதுக்கு பதில் யார் இறக்கலான்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்து ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். பட் அவர் ஸ்பின்னர், இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர். வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுத்ததான சான்சஸ் நிறைய இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த T20 சீரீஸை வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.